மாமன் மகளே, இதை கேள். இங்கே நடந்திருப்பதெல்லாம் காரணம் தெரியாத மர்மமான காரியங்களாய் இருக்கின்றன. இரகசியத்துக்குள் இரகசியமாகவும் சுழலுக்குள் சுழலாகவும் இருக்கின்றன. எல்லாம் இராஜாங்கத்தோடும் ராஜவம்சத்தாரோடும் சம்பந்தப்பட்ட சிக்கல்களாக இருக்கின்றன. இவற்றை குறித்து நீயும் நானும் ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்மை நாமே ஏன் சங்கடத்துக்கு உள்ளாக்கி கொள்ள வேண்டும்? அமுதா, எவ்வளவு பெரிய ராஜாங்க விஷயமாயிருந்தாலும் என்ன, எத்தகைய மர்மமாக இருந்தாலும் என்ன, என் அத்தை சம்பந்தப்பட்ட காரியத்தில் நான் கவலை எடுத்து பாடுபடாமல் இருக்க முடியுமா? உன் பெரியம்மாவின் கதியை பற்றி நீ சிந்திக்காமல் இருக்க முடியுமா? என் மனதில் பட்டதை சொல்கிறேன் பூங்குழலி. நான் பார்த்த 7-8 மனிதர்களுக்கு நடுவில் ஒரு பெண் பிள்ளையும் சென்றாள் என்று சொன்னேன் அல்லவா? நான் பார்த்த 7-8 மனிதர்களுக்கு நடுவில் ஒரு பெண் பிள்ளையும் சென்றாள் என்று சொன்னேன் அல்லவா? அவள் என் பெரியம்மாவாக இருக்கக்கூடும் என்று சொன்னேன் அல்லவா? அவள் நடந்து போன விதத்தை பார்த்தால் கட்டாயப்படுத்தி அவளை அழைத்து போனதாக தோன்றவில்லை. தன் இஷ்டத்துடனே எதாச்சியாக சென்றவள் போலவே காணப்பட்டது. இருக்கலாம் அமுதா, அப்படியும் இருக்கலாம். என் அத்தையின் இயல்பே அப்படி. எங்கேதான் அழைத்து போகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காகவே அவளே இஷ்டப்பட்டு போயிருக்கலாம். அவளுக்கு விருப்பமில்லாவிட்டால் 1000 பேருக்கு நடுவிலிருந்தும் அவள் தப்பிச் சென்று விடுவாள். கோட்டை கொத்தளங்களும் பாதாள சிறைகளும் கூட அவளை பத்திரப்படுத்தி வைக்க முடியாது. ஆகையினால்தான் அத்தைக்கு நேர்ந்த ஆபத்தை பற்றி நான் அவ்வளவாக கவலைப்படவில்லை என்றும் சொன்னேன். அத்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் தேடுவதே என் முக்கிய நோக்கம். அந்த அநீதி இன்றைக்கு இழைக்கப்பட்டதென்று 25 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்ட கொடும் அநீதி. அதற்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் எனக்கு நிம்மதி இல்லை என்றாள் பூங்குழலி. கடவுளே, எவ்வளவு அசாத்தியமான காரியத்தில் உன் மனதை பிரவேசிக்க விட்டிருக்கிறாய் என்று சேந்தன் அமுதன் கூறி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். சற்று தூரத்தில் பேச்சுக்குரல் கேட்டது. ஒரு குரல் பெண் குரலாக தோன்றியது. பேசியவர்களை தஞ்சாவூர் ராஜபாட்டை சந்திப்பில் அமுதனும் பூங்குழலியும் கண்டார்கள். அண்ணி ராக்கம்மாளுடன் பேசிக் கொண்டிருந்தவன் பழையாறை வைத்தியர் மகன் என்று அறிந்ததும் பூங்குழலியின் முகத்தில் அருவருப்பின் அருகிரி தோன்றியது. ராக்கம்மாள் பூங்குழலியை பார்த்ததும், அடி பெண்ணே, பிழைத்து வந்தாயா? உன்னை கொன்று போட்டிருப்பார்களோ என்று பயந்து போனேன். இதோ பார், உன் அத்தையை காப்பாற்ற முயன்றதில் என் மண்டையில் எவ்வளவு பெரிய காயம். வைத்தியர் மகனிடம் காயத்துக்கு மருந்து ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் என்றாள். கரையர் மகளுக்கு ஏதேனும் காயம் பட்டிருந்தாலும் மருந்து போட்டு குணப்படுத்துகிறேன் என்றான் வைத்தியர் மகன். பூங்குழலி அவனுக்கு மறுமொழி சொல்லாமல், அண்ணி, அத்தையை பிடித்து கொண்டு எந்த பக்கம் போனார்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். நான் பார்க்கவில்லை. தஞ்சாவூர் சாலையோடு போனதாக இந்த வைத்தியர் மகன் சொல்கிறான். அண்ணி, நானும் அமுதனும் அத்தையை தொடர்ந்து போகிறோம். அப்பாவிடம் சொல்லிவிடு. வா அமுதா என்று பூங்குழலி அங்கிருந்து உடனே போகத் தொடங்கினாள். அப்போது வைத்தியர் மகன், பூங்குழலி, சற்று நில். உங்களால் அவர்களை தொடர்ந்து போக முடியாது. இங்கிருந்து சற்று தூரத்தில் காத்திருந்த குதிரைகள் மீதேறி அவர்கள் போகிறார்கள். என்னிடம் குதிரை இருக்கிறது. நான் வாயுவேக மனோவேகமாய் குதிரையை விட்டு கொண்டு சென்று அவர்கள் போய் சேரும் இடத்தை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்வேன். அதற்கு பிரதியாக நீ எனக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும். நீயும் உன் அத்தையும் படகில் ஏறிக்கொண்டு எங்கே போவதற்கு கிளம்பினீர்கள், அதை மட்டும் சொல்லிவிடு என்றான். பூங்குழலி, அண்ணி, இவருடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் போகிறோம். அப்பாவிடம் மட்டும் சொல்லிவிடு என்றாள். வைத்தியர் மகன் அப்போதும் விடவில்லை. ஆஹா, கரையர் மகளின் கர்வத்தை பார். என் உதவி தேவையில்லையாம். பெண்ணே, உனக்கு ஏன் என் பேரில் இத்தனை கோபம்? நீ அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொள்வதை நானா குறுக்கே நின்று தடுத்தேன்? என்னை வஞ்சித்து ஏமாற்றி விட்டு படகில் ஏறிக்கொண்டு போனாயே, அந்த வானர் குலத்து வந்தியத்தேவன் அல்லவா? உன் ஆசைக்கு உகந்த ராஜகுமாரனை நடுக்கடலில் தள்ளி கொன்றுவிட்டான். என் பேரில் கோபித்து என்ன பயன் என்று சொல்லிவிட்டு ஹஹா என்று பொய் சிரிப்பு சிரித்தான். பூங்குழலி கண்களில் தீப்பொறி பறக்க அவனை ஒரு தடவை விழித்து பார்த்துவிட்டு அமுதனுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு சாலையோடு மேலே சென்றாள். கொஞ்ச தூரம் போனதும், அமுதா, நீ கத்தி எடுத்து போர் செய்ய கற்றுக்கொண்டதும் முதலில் இந்த தூர்த்தனாகிய வைத்தியர் மகனின் உயிரை வாங்க வேண்டும். உன் கத்திக்கு முதல் பலி இவன்தான் என்றாள் பூங்குழலி. வந்தான் என்றாள் பூங்குழலி. இரவும் பகலும் வழி நடந்து பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் தஞ்சாவூரை நோக்கி சென்றார்கள். 7-8 குதிரை வீரர்கள் ஒரு பெண்மணியை அழைத்துச் சென்றதை குறித்து வழியில் விசாரித்து கொண்டு போனார்கள். பாதி வழி வரையில் கொஞ்சம் தகவல் கிடைத்தது. அப்புறம் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் தஞ்சாவூர் வரையிலும் போய் தேடி பார்த்து விடுவது என்று போனார்கள்.
சேந்தன் அமுதனுக்கு இந்த பிரயாணம் வெகு உற்சாகமாயிருந்தது. பூங்குழலியுடன் பேசிக்கொண்டே சென்றது உற்சாகத்துக்கு ஒரு காரணம். கத்தி பயிற்சி பெற்றுக்கொண்டே போவனது மற்றொரு காரணம். கோடிக்கரைக்கு அருகிலேயே பூங்குழலிக்கு தெரிந்த ஒரு கொல்லுப்பட்டறையில் அவன் ஒரு கத்தி வாங்கி கொண்டிருந்தான். போகும்போதெல்லாம் அதை சுழற்றி கொண்டே போனான். சில சமயம் எதிரில் பகைவன் வருவதாகவும் அவனுடன் சண்டை போடுவதாகவும் எண்ணிக்கொண்டு கத்தியை தாறுமாறாக வீசினான். அவ்வப்போது பூங்குழலி அவனுக்கு கத்தியை இப்படி பிடித்து கொள்ள வேண்டும், இப்படி சுழற்ற வேண்டும் என்று கற்பித்து கொண்டு வந்தாள். இதனால் 2 பேருக்குமே பிரயாணம் உற்சாகமாயிருந்தது. தஞ்சாவூர் கோட்டை கண்ணெதிரே தென்பட்ட போதுதான் வந்த காரியத்தை எப்படி சாதிப்பது என்று கவலை பூங்குழலிக்கு ஏற்பட்டது. அவளுடைய கவலையை சேந்தன் அமுதனும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டான். கோட்டைக்குள் பிரவேசிப்பதே பிரம்மப்பிரியத்தனம். பூங்குழலி எண்ணியுள்ள காரியங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்றுவது? வந்தியத்தேவனுடைய அகடவிகட சாமர்த்தியங்கள் எல்லாம் சேந்தன் அமுதனுக்கு நினைவு வந்தது. அவனுடைய சாமர்த்தியத்தில் 10 1 பங்கு தனக்கு இருக்கக்கூடாதா? அல்லது அந்த வந்தியத்தேவனே இந்த சமயம் இங்கே வரக்கூடாதா? வந்தியத்தேவனாயிருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்று சேந்தன் அமுதன் சிந்திக்கத் தொடங்கினான். அந்த சமயத்தில் சாலையில் மூடு பல்லக்கு ஒன்று வந்தது. சூரியன் மேற்கு திசையில் மறைந்து இருள் சூழ்ந்து வந்த நேரம். மூடு பல்லக்கின் மேல் திரையில் பனைமரச்சின் சித்திரங்கள் காணப்பட்டன. ஆஹா, பழுவூர் இளையராணியின் பல்லக்கு போலல்லவா காண்கிறது. கோட்டைக்கு வெளியிலேயே பழுவூர் ராணியை சந்தித்து முத்திரை மோதிரை இலச்சினையை பெற முடியுமானால் எவ்வளவு சௌகரியமாக இருக்கும் என்று அமுதன் எண்ணினான். இதை பூங்குழலியிடம் வெளியிட்டான். அவளும் அது நல்ல யோசனைதான் என்று சொன்னாள். ஆனால் மூடு பல்லக்கின் உள்ளே இருக்கும் ராணியை எப்படி பார்ப்பது? சிவிகைக்கு பின்னும் காவலர்கள் போகிறார்களே. சிவிகை நக பல்லக்கு. பல்லக்கின் அருகிலே போக முயன்றாலே அவர்கள் தடுப்பார்கள் அல்லவா? அமுதா, கவலைப்படாதே. தஞ்சாவூர் கோட்டை இன்னும் அரை காதம் இருக்கிறது. அதற்குள் நமக்கு அரை காதம்னா அந்த டிஸ்டன்ஸ் பற்றி சொல்கிறா. அதற்குள் நமக்கு ஏதேனும் சந்தர்ப்பம் கிட்டாமல் போகாது என்றாள் பூங்குழலி. எதிர்பாராத விதத்தில் அச்சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிட்டியது. அத்தியாயம் 21. பல்லக்கு ஏறும் பாக்கியம். அந்த ஆண்டில் வழக்கமாக மாரிக்காலம் ஆரம்பிக்க வேண்டிய காலத்தில் ஆரம்பிக்கவில்லை. மாரிக்காலம்னா மழைக்காலம்னு அர்த்தம். 2 தடவை மழை தொடங்குவது போல் தொடங்கி சட்டென்று நின்றுவிட்டது. காவிரி ஆற்றிலும் அதன் கிளை நதிகளிலும் தண்ணீர் பிரவாகம் வர வர குறைந்து கொண்டே வந்தது. புது நடவு நட்ட வயல்களுக்கு தண்ணீர் வரத்து இல்லாமல் பயிர்கள் வாடத் தொடங்கின. எல்லாம் வால் நட்சத்திரத்தினால் வந்த விபத்து என்று மக்கள் பேசிக்கொள்ளலானார்கள். நாட்டுக்கு எல்லா விதத்திலும் பீடை வரும் போல தோன்றுகிறது. ராஜ்ய காரியங்களில் குழப்பம். இளவரசரை பற்றி தகவல் இல்லை. அதற்கு மேல் வானமும் ஏமாற்றிவிடும் போலிருக்கிறது என்பவை போன்ற பேச்சுக்களை வழிநடிகளும் சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் கேட்டுக்கொண்டே வந்தார்கள். மழை பெய்யாமல் இருந்தது. அவர்களுடைய பிரயாணத்துக்கு என்னமோ சௌகரியமாக தான் இருந்தது. அன்று காலையிலிருந்தே வெயில் சுளீர் என்று அடித்தது. பிற்பகலில் தாங்க முடியாத புழுக்கம். ராஜபாட்டையில் மரங்களின் குளிர்ந்த நிழலில் சென்றபோதே அவர்களுக்கு வியர்த்து கொட்டியது. இது ஐப்பசி மாதமாகவே தோன்றவில்லையே, வைகாசி கோடை மாதிரி அல்லவா இருக்கிறது என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு போனார்கள். பழுவேட்டரையரின் அரண்மனை பல்லக்கு அவர்களை தாண்டி சென்ற சிறிது நேரத்துக்கு பிறகு திடீரென்று குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. சாலை மரங்களின் இலைகள் காற்றில் அசைந்தாடி சலசலவென்று சத்தத்தை உண்டாக்கின. வடகிழக்கு திக்கில் இருண்டு திக்குனக்க திசைன்னு அர்த்தம். இருண்டு வருவது போல தோன்றியது. வானத்தின் அடிமுகட்டில் 2 மேகத்திரள்கள் தலை காட்டின. சிறிது நேரத்துக்குள்ளே அந்த மேகக்கூட்டங்கள் யானை மதம் கொண்டு ஓடி வருவது போல் வானத்தில் மோதி அடித்துக்கொண்டு மேலே மேலே வரலாயின. இளங்காற்று பெருங்காற்றாக மாறியது. பெருங்காற்றில் சிறிய மழைத்துளிகள் சீறிக்கொண்டு வந்து விழுந்தன. சிறு தூற்றல் விழத் தொடங்கி 1/4 நாழிகை நேரத்தில் சோ என்ற இரைச்சலுடன் பெருமழை கொட்டலாயிற்று. காற்றிலும் மழையிலும் சாலை ஓரத்து விருட்சங்கள்லாம் மரங்கள் பட்ட பாட்டை சொல்லி முடியாது. சடச்சடவென்று மரக்கிளைகள் முறிந்து விழத் தொடங்கின. அப்போது அவற்றில் அடைக்கலம் புகுந்திருந்த பட்சிகள் கீச்சிட்டு கொண்டு 4 திசைகளிலும் பறந்தோடின. சாலையில் போய்கொண்டிருந்த ஜனங்களும் நாலாபுறமும் சிதறி ஓடினார்கள். காற்று மழையிலிருந்து தப்புவதற்காக சிலர் ஓடினார்கள். மரக்கிளைகள் தலையில் விழுந்து சாக நேரிடுமோ என்ற பயத்தினால் மற்றவர்கள் ஓடினார்கள். அண்ட சராசரங்கள் வெடிப்பது போன்ற இடி முழக்கத்தை கேட்டு அஞ்சி வேறு சிலர் ஓடினார்கள். மழை பிடித்து கொண்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் பகல் பொழுது சென்று இரவு நெருங்கி வந்தது. அன்றிரவே தஞ்சாவூர் கோட்டைக்குள் பிரவேசித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் கைவிட்டு விட்டார்கள்.
சேந்தன் அமுதனின் நந்தவன குடிலுக்கு அன்றிரவு போய் சேர்ந்தால் போதும் என்று தீர்மானித்தார்கள். மழைக்கால இருட்டில் ஒருவரையொருவர் தைரியப்படுத்தி கொண்டு ஜாக்கிரதையாக நடந்தார்கள். பூங்குழலி நடுக்கடலில் எவ்வளவோ புயல்களையும் பெரும் மழையையும் பார்த்தவளாயிற்றே நீ. மலை போன்ற அலைகளுக்கு மத்தியில் படகு விட்டு கொண்டு போகிறவளாயிற்றே. இந்த மழைக்கு இவ்வளவு பயப்படுகிறாயே என்றான் சேந்தன் அமுதன். நடுக்கடலில் எவ்வளவுதான் புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் தலையில் மரம் முடிந்து விழாதல்லவா? விழுந்தால் இடிதானே விழும் என்றாள் பூங்குழலி. இவ்விதம் பூங்குழலி கூறி வாய் மூடுவதற்குள் அவர்களுக்கு எதிரே சற்று தூரத்தில் சடச்சடவென்ற மரம் முறிந்து கீழே விடும் சத்தம் கேட்டது. சேந்தன் அமுதன் பூங்குழலியின் கையை கெட்டியாக பற்றி கொண்டு மேலே செல்வதை நிறுத்தினான். இனி அவசரப்பட்டு கொண்டு போவதில் உபயோகமில்லை. சாலை ஓரத்தில் இங்கே சில மண்டபங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றில் சிறிது நேரம் தங்கி மழையின் வேகம் குறைந்த பிறகு மேலே செல்லலாம் என்றான் சேந்தன் அமுதன். அப்படியே செய்யலாம். ஆனால் மண்டபத்தை இந்த இருளில் எப்படி கண்டுபிடிப்பது என்றாள் பூங்குழலி. மின்னல் மின்னும் போது பார்த்தால் தெரிந்துவிடும். இருபுறமும் கவனமாக பார்க்க வேண்டும் என்றான் சேந்தன் அமுதன். வானத்தையும் பூமியையும் பொன்னொளி மயமாக்கி கண்களை கூசச் செய்து ஒரு மின்னல் மின்னியது. அதோ ஒரு மண்டபம் என்றான் சேந்தன் அமுதன். பூங்குழலியும் அந்த மண்டபத்தை பார்த்தாள். அதே மின்னல் வெளிச்சத்தில் அவர்களுக்கு முன்னால் சற்று தூரத்தில் ஒரு பெரிய மரம் விழுந்து கிடப்பதையும் பார்த்தாள். விழுந்த மரத்தின் அடியில் சிலர் சிக்கிக் கொண்டிருப்பது போல தோன்றியது. அமுதா, விழுந்து கிடந்த மரத்தை பார்த்தாயா அதன் அடியில் என்றாள். ஆம், பார்த்தேன். அந்த கதி நமக்கும் ஏற்பட்டு விடப் போகிறது. சீக்கிரம் மண்டபத்துக்கு போய் சேரலாம் என்று கூறிவிட்டு அமுதன் பூங்குழலியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு மண்டபம் இருந்த திசையை குறிவைத்து விரைந்து சென்றான். இருவரும் மண்டபத்தை அடைந்தார்கள். சொட்ட சொட்ட நனைந்திருந்த துணிகளிலிருந்து தண்ணீரை பிழிந்தார்கள். துணியை பிழிந்த பிறகு பூங்குழலி தன் நீண்ட கூந்தலையும் பிழிந்தாள். பிழிந்த ஜலம் மண்டபத்தின் தரையில் விழுந்து சிறு கால்வாய்களாக ஓடியது. அடடா, மண்டபத்தை ஈரமாக்கி விட்டோமே என்றாள் பூங்குழலி. மண்டபத்துக்கு அதனால் தீங்கு ஒன்றுமில்லை. ஜலதோஷம் காய்ச்சல் வந்து விடாது. நீ இப்படி சொட்ட சொட்ட நனைந்து விட்டாயே என்றான் சேந்தன் அமுதன். நான் கடலிலேயே பிறந்து வளர்ந்தவள். எனக்கு இன்னொரு பெயர் சமுத்திரகுமாரி. என்னை மழை தண்ணீர் ஒன்றும் செய்யாது என்றாள் பூங்குழலி. அவளுடைய உள்ளம் அப்போது தஞ்சாவூர் கோட்டைக்கு அருகில் இருந்த சாலை ஓர மண்டபத்திலிருந்து நாகப்பட்டினத்து சூடாமணி விகாரத்துக்கு பாய்ந்து சென்றது. சமுத்திரகுமாரி என்று அவளை முதலாக அழைத்தவர் அந்த சூடாமணி விகாரத்தில் அல்லவா இருந்தார். பூங்குழலி, என்னுடைய நந்தவனமும் குடிசையும் சிறிது தூரத்திலே தான் இருக்கிறது. மழை விட்டதும் அங்கே போய்விடலாம். என் தாயார் உன்னை சரியாக கவனித்துக் கொள்ளுவாள் என்று அமுதன் கூறிய வார்த்தைகள் பூங்குழலியின் காதில் அரைகுறையாக விழுந்தது. மறுபடியும் பளிச்சென்று கண்ணை பறித்தது ஒரு மின்னல். அதன் ஒளியில் அவர்கள் முன்னம் அரைகுறையாக பார்த்த காட்சி நன்றாக தெரிந்தது. இருவரும் திடுக்கிட்டு போனார்கள். சாலையில் ஏறக்குறைய அந்த மண்டபத்துக்கு எதிரே ஒரு பெரிய ஆலமரம் வேரோடு பறிக்கப்பட்டு விழுந்து கிடந்தது. விசாலமாக படர்ந்திருந்த அதன் கிளைகளும் விழுதுகளும் தாறுமாறாக முறிந்தும் சிதைந்தும் கிடந்தன. அவற்றுக்கு அடியில் 2 குதிரைகளும் 5-6 மனிதர்களும் அகப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி அகப்பட்டு கொண்டிருந்தவர்களை விடுதலை செய்து காப்பாற்றுவதற்காக வேறு சிலர் முயன்று கொண்டிருப்பது தெரிந்தது. அவசரமாக அவர்கள் முறிந்து கிடந்த கிளைகளை அப்புறப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஐயோ, அப்பா, இங்கே, அங்கே, சீக்கிரம் என்பவை போன்ற குரல்கள் மழை சப்தத்தினிடையே மெலிவாக கேட்டன. இவற்றையெல்லாம் விட அதிகமாக சேந்தன் அமுதன் பூங்குழலியின் கவனத்தை சேந்தன் அமுதனும் பூங்குழலியின் 2 பேரோட கவனத்தை வேறொன்று கவர்ந்தது. விழுந்து கிடந்த மரத்துக்கு சற்று தூரத்தில் ஒரு பல்லக்கு தரையில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகில் 2 ஆட்கள் மட்டும் நின்றார்கள். மற்றவர்கள் விழுந்த மரத்தின் அடியில் அகப்பட்டு கொண்டவர்களை காப்பாற்றுவதில் முனைந்திருந்தார்கள் போலும். அமுதா, பல்லக்கை பார்த்தாயா என்று கேட்டாள் பூங்குழலி. பார்த்தேன். பழுவூர் இளையராணியின் பல்லக்கு போல் இருந்தது. விழுந்த மரம் அந்த பல்லக்கின் மேலேயே விழுந்திருக்கக்கூடாதா? கடவுளே, ஏன் அப்படி சொல்கிறாய்? பழுவூர் ராணியை பார்த்து அவள் மூலமாக ஏதோ காரியத்தை சாதிக்கப் போகிறதாக சொன்னாயே. ஆமாம், இருந்தாலும் அந்த பழுவூர் இளையராணியை எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. பிடிக்காவிட்டால் அவள் பேரில் மரம் முறிந்து விழ வேண்டுமா என்ன? சாதாரணப்பட்டவர்களின் தலையில் தான் மரம் விழ வேண்டுமா? ராணிகளின் தலையிலே விழக்கூடாதா? அது போனால் போகட்டும். இப்போது நாம் பல்லக்கின் அருகில் சென்று பழுவூர் ராணியை பார்த்து பேசலாமா? கோட்டைக்குள் போவதற்கு அவளுடைய உதவியை கேட்கலாமா? அழகுதான். ராணியை பேட்டி காண்பதற்கு நல்ல சமயம், நல்ல இடம். பல்லக்கின் கிட்ட போனால் மழைக்கால இருட்டில் திருட வருகிறோம் என்றே நம்மை அடித்து போட்டாலும் போடுவார்கள். ராணியை நான் பார்த்து விட்டால் அப்புறம் காரியம் எளிதாகிவிடும். அதெப்படி? இப்போ பூங்குழலி சொல்கிறா. என் அண்ணியின் பெயரை சொல்வேன், அல்லது மந்திரவாதி ரவிதாசன் அனுப்பினான் என்பேன். நல்ல யோசனை தான்.
ஆனால் ராணியின் அருகில் நெருங்க முடிந்தால் அல்லவோ? அதோ பார் பூங்குழலி! மீண்டும் ஒரு மின்னல் மின்னியது. அதன் வெளிச்சத்தில் 2 பேர் பல்லக்கை தூக்குவது தெரிந்தது. ஆஹா, கிளம்பி விட்டார்களா? இல்லை இல்லை, மண்டபத்தை நோக்கி அல்லவா பல்லக்கு வருவது போல காண்கிறது. ஆம், சிறிது நேரத்தில் பல்லக்கு மண்டபத்தின் முகப்புக்கு வந்து சேர்ந்தது. பல்லக்கை சுமந்து வந்தவர்கள் அதை இறக்கி வைத்தார்கள். பழுவூர் இளையராணி நம்மை தேடிக்கொண்டல்லவா வருகிறாள் என்றாள் பூங்குழலி. அமுதன் அவளுடைய கரத்தை பற்றி கொண்டு மண்டபத்தின் உட்புறத்தை நோக்கி நகர முயன்றான். ஆனால் பூங்குழலி அவ்விதம் நகர மறுத்தாள். இதற்குள் யாரெங்கே என்ற ஒரு அதட்டும் குரல் கேட்டது. பல்லக்கை சுமந்து வந்தவர்களில் ஒருவனின் குரல் என்பதை தெரிந்து கொண்டு, பயப்படாதே அண்ணே, உங்களைப் போல் நாங்களும் வழிப்போக்கர்கள் தான். மழைக்காக மண்டபத்தில் வந்து ஒதுங்கி இருக்கிறோம் என்று சொன்னாள் பூங்குழலி. சரி சரி, பல்லக்கின் அருகில் வரவேண்டாம் என்றது அதே குரல். நாங்கள் ஏன் பல்லக்கின் அருகில் நெருங்கப் போகிறோம்? பல்லக்கில் ஏறுவதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டாமா என்றாள் பூங்குழலி. சேந்தன் அமுதன், வள்ளுவர் பெருமான் கூட இதை பற்றி சொல்லியிருக்கிறார். முற்பிறப்பில் செய்த வினை பயனை பற்றி கூறும்போது என்று தொடங்கினான். போதும் போதும், வாயை மூடிக்கொண்டு சும்மா இருங்கள். நீங்கள் எத்தனை பேர் அப்படின்னு அந்த காவக்காரன் கேட்குறான். நாங்கள் 2 பேர் தான். இன்னும் 100 பேர் 100 பேர் வந்தாலும் இந்த இன்னும் 200 பேர் வந்தாலும், அதாவது 200 பேர் வந்தாலும் இந்த மண்டபத்தில் மழைக்கு ஒதுங்கலாம் என்றான் அமுதன். தான் உண்மையென்று நம்பியதையே அமுதன் சொன்னான். அதே மண்டபத்தின் உட்புறத்தில் தூணின் மறைவில் 3வது மனிதன் ஒருவன் நின்றது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. பல்லக்கு சுமந்தவன், நான் அப்போதே சொன்னேன், மழை வந்ததும் மண்டபத்தில் போய் ஒதுங்கலாம் என்று. கேட்கவில்லை. அதனால் இந்த சங்கடம் நேர்ந்தது என்று தன் தோழனிடம் சொன்னான். இப்படி ஆகும் என்று யாரப்பா கண்டார்கள்? மழை வலுப்பதற்குள் கோட்டைக்குள் போய்விடலாம் என்று எண்ணினோம். இந்த மட்டும் பல்லக்கின் மேல் மரம் விழாமல் போச்சு என்றான் அவன் தோழன். இச்சமயம் இன்னொரு பிரகாசமான மின்னல் மின்னியது. சேந்தன் அமுதன், பூங்குழலி இருவர்களுடைய கண்களும் கவனமும் பல்லக்கின் மேலே பேரிலேயே இருந்தது. ஆகையால் அந்த மின்னல் வெளிச்சத்தில் பல்லக்கின் திரையை விலக்கி கொண்டு ஒரு பெண்மணி தாங்கள் நின்ற திசையை உற்று நோக்கி கொண்டிருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். அப்படி நோக்கிய பெண்மணியின் முகம் அவர்களை பார்த்து இன்னார் என்று தெரிந்து கொண்டு புன்னகை புரிந்ததையும் கவனித்தார்கள். மறுவினாடி மண்டபத்திலும் வெளியிலும் இருள் சூழ்ந்தது. மிக மெல்லிய குரலில், பூங்குழலி, அமுதா பார்த்தாயா? மிக மெல்லிய குரலில் பூங்குழலி சொல்கிறா. அமுதா பார்த்தாயா என்றாள். ஆம், பார்த்தேன். பல்லக்கில் இருந்தது யார்? பழுவூர் இளையராணி தானே? உனக்கு என்ன தோன்றியது? பழுவூர் ராணியைப் போல்தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. சந்தேகமில்லை, நிச்சயம்தான். எது நிச்சயம்? பழுவூர் ராணி அல்ல, பித்து பிடித்த என் அத்தை ராணி தான் பல்லக்கில் இருக்கிறாள். இறைந்து பேசாதே. இறைந்து பேசாவிட்டால் காரியம் நடப்பது எப்படி? என்ன காரியம் அப்படின்னு சேந்தன் அமுதன் கேட்குறான். எதற்கு இத்தனை தூரம் வந்தோமோ அந்த காரியம்தான். அத்தையை கண்டுபிடித்து விட்டோம். அவளை விடுவித்து அழைத்து போக வேண்டாமா? இப்போது அது முடியாத காரியம். இப்போது அது முடியாத காரியம் பூங்குழலி. பல்லக்கு எங்கே போய் சேர்கிறது என்று பார்த்து கொள்வோம். பிறகு யோசித்து விடுதலை செய்வதற்கு வழி தேடலாம். தும்பை விட்டு விட்டு வாலை பிடிக்க வேண்டும் என்கிறாயே, அதெல்லாம் முடியாது. இப்போதே அத்தையை விடுதலை செய்தாக வேண்டும். உனக்கு பயம் இருந்தால் நீ சும்மா இரு. அப்போ இவன் சொல்கிறான், சேந்தன் அமுதன் சொல்கிறான், விடுதலையாவதற்கு உன் அத்தை சம்மதிக்க வேண்டாமா? பல்லக்கில் ஏறி ஜம் என்று போய்கொண்டிருக்கிறாள். எங்கே போகிறாள்? எதற்காக? யார் அவளை பிடித்து வரச் செய்தது என்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? பாதாள சிறைக்கு போகிறார்களோ என்னமோ. அப்புறம் நம்மால் என்ன செய்ய முடியும்? ஏன் முடியாது? பாதாள சிறையில் நானே இருந்து வெளிவந்தவன். அரண்மனைகளில் எனக்கும் கொஞ்சம் செல்வாக்கு உண்டு. பூங்குழலி சொல்கிறார். இவன் சேந்தன் அமுதன் சொல்கிறான், உன் அத்தையை எப்படியாவது நான் விடுதலை செய்கிறேன். இப்போ நீ சும்மா இரு. பூங்குழலியும் அச்சனையும் பொறுமையுடன் சும்மா இருக்கத்தான் வேண்டும் என்று தீர்மானித்தாள். அப்போது அவர்கள் சிறிதும் எதிர்பாராத ஒரு காரியம் ஒன்று நிகழ்ந்தது. மூடுபல்லக்கின் விலகிய திரை இன்னும் நன்றாய் விலகுவது போலிருந்தது. அதன் உள்ளிருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. சத்தம் சிறிதுமின்றி பூனை நடப்பது போல நடந்தது. அடுத்த வினாடி அவர்கள் அருகில் வந்துவிட்டது. இவ்வளவும் நல்ல இருட்டில் நடந்தபடியால் மண்டபத்தில் அடிப்படிகளில் நின்ற காவலர்கள் கண்ணில் படவில்லை. பல்லக்கிலிருந்து வெளிவந்தவள் ஊமை ராணிதான் என்பதை பூங்குழலி அந்த இருளிலும் நன்றாய் தெரிந்து கொண்டு விட்டாள். ஊமை ராணி அந்த 2 பேரின் கைகளையும் பிடித்து இழுத்துக்கொண்டு அம்மண்டபத்தின் பின்பகுதிக்கு விரைந்து சென்றாள். பூங்குழலியை தழுவிக்கொண்டு உச்சி முகந்து அவளை பார்த்ததில் தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். பின்னர் அத்தைக்கும் மருமகளுக்கும் சமிஞ்சை பாஷை சிறிது நேரம் சம்பாஷணை நடந்தது. சமிஞ்சை பாஷையில் இது அந்த ஊம பாஷை பேசுவாள், பேர் சமிஞ்ஞைன்னு பேர்.
சிறிது நேரம் சம்பாஷணை நடந்தது. அந்த காரிருளில் அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படித்தான் பேசிக்கொண்டார்களோ, ஒருவர் கருத்தை ஒருவர் எவ்வாறு தான் தெரிந்து கொண்டார்களோ, அது நம்மால் விளங்க சொல்ல முடியாத காரியம். பூங்குழலியின் சேந்தன் அமுதனிடம் அத்தை சொல்லுவது உனக்கு தெரிந்ததா? என்னை பல்லக்கில் ஏறிக்கொண்டு போகச் சொல்கிறாள். அவளை உன் வீட்டுக்கு அழைத்து போகச் சொல்கிறாள் என்றாள். உன் சம்மதம் என்ன பூங்குழலி என்று சேந்தன் அமுதன் கேட்டான். அதை அத்தை சொல்கிறபடி செய்யப் போகிறேன். ஆளை பிடித்து கொண்டு வரச் சொன்னவர்கள் இன்னார் என்று தெரிந்து கொள்வதற்கு சரியான உபாயம் அல்லவா? யோசித்து சொல்லு பூங்குழலி. உபாயம் சரிதான், அதில் என்ன அபாயம் இருக்குமோ? அமுதா, நீ கவலைப்படாதே. அத்தை சொன்னபடி செய்வதனால் எனக்கு ஒரு அபாயமும் ஏற்படாது. அப்படி ஏற்படுவதாயிருந்தால் என் இடுப்பில் இந்த கத்தி இருக்கவே இருக்கிறது என்று சொன்னாள் பூங்குழலி. அத்தையை மறுபடி ஒரு முறை தழுவி கொண்டு விட்டு பூங்குழலி அவளைப் போலவே சத்தம் செய்யாமல் நடந்து சென்று பல்லக்கில் புகுந்து திரையையும் விட்டுக்கொண்டாள். அத்தியாயம் 22. அனிருத்தரின் ஏமாற்றம். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் சில தினங்களாக தலைநகரிலேயே தங்கியிருந்தார். அவரை காண்பதற்கு அரசாங்க அதிகாரிகள், சிற்றரசர்கள், சேனை தலைவர்கள், அயல்நாட்டு தூதுவர்கள், வர்த்தக குழுக்களின் பிரதிநிதிகள், ஆலய நிர்வாகிகள், தென்மொழி வடமொழி வித்வான்கள் முதலியோர் வந்த வண்ணம் இருந்தார்கள். ஆதலின் அவருடைய மாளிகையில் ஜே என்று எப்போதும் ஜனக்கூட்டமாக இருந்தது. அனிருத்தர் தமக்கென தனியாக காவல் படை வைத்துக் கொள்ளவில்லை. பரிவாரங்களும் மிக குறைவாகவே வைத்துக் கொண்டிருந்தார், பாடிகார்ட்ஸ். ஆகையால் பழுவேட்டரையர்களோடு அவருக்கு தகராறு எழுவதற்கு காரணம் எதுவும் ஏற்படாமல் இருந்தது. ஆன போதிலும் சின்ன பழுவேட்டரையர் முணுமுணுத்து கொண்டிருந்தார். முதன் மந்திரி தஞ்சை நகரில் தங்க ஆரம்பித்ததிலிருந்து கட்டுக்காவல் குறைந்து போயிருந்தது. முதன் மந்திரியை காண வேண்டும் என்கிற வியாஜத்தில் நெசசிட்டி கண்டவர்களெல்லாம் கோட்டைக்குள் நுழைந்து கொண்டே இருந்தார்கள். சக்கரவர்த்தியின் அரண்மனையை அடுத்து முதல் மந்திரியின் மாளிகை இருந்தபடியால் அரண்மனை வட்டாரத்திலும் ஜனக்கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. முதன் மந்திரியின் பெயரை சொல்லிக்கொண்டும் அவருடைய லட்சணையை காட்டிக்கொண்டும், லட்சணைனா அந்த அவருடைய அந்த மோதிரம் காட்டிக்கொண்டும் அநேகம் பேர் அங்கே வந்து அவரை பார்த்த வண்ணம் இருந்தார்கள். இதையெல்லாம் ஓரளவு கட்டுப்படுத்த வேண்டும் என்று சின்ன பழுவேட்டரையர் விரும்பினார். ஆனால் நேரில் முதன் மந்திரியிடம் போய் சண்டை பிடிப்பதற்கு வேண்டிய துணிச்சல் அவருக்கு இல்லை. பெரிய பழுவேட்டரையரும் இருந்தால் இருவருமாக யோசித்து ஏதேனும் செய்யலாம். இந்த சமயம் பார்த்து பெரிய பழுவேட்டரையரும் கடம்பூருக்கு போய்விட்டதனால் சின்னவரான காலாந்தக கண்டகருக்கு ஒரு கை ஒடிந்தது போலிருந்தது. கோட்டைக்குள் ஜனக்கூட்டத்தை சேர்த்து கட்டுக்காவலுக்கு ஊறு விளைவிப்பது போதாது என்று முதல் மந்திரி அனிருத்தர் அடிக்கடி ஏதாவது சின்ன பழுவேட்டரையரிடம் உதவி கேட்கும் பாவனையில் அவருக்கு கட்டளை அனுப்பி கொண்டிருந்தார். சில நாளைக்கு முன் கோடிக்கரைக்கு அனுப்புவதற்கு சில வீரர்கள் வேண்டும் என்று கேட்டார். காலாந்தக கண்டரும், சின்ன பழுவேட்டரையர் பேர் காலாந்தக கண்டர் ஆட்களை கொடுத்து உதவினார். பிறகு நேற்றைக்கு உயர்குலத்து பெண்மணி ஒருவரை திருவையாற்றிலிருந்து அழைத்து வர வேண்டும் என்றும் அதற்கு பழுவூர் அரண்மனையின் மூடு பல்லக்கு ஒன்றும் சிவிகை தூக்கிகளும், சிவிகைனாக்க பல்லக்கு தூக்கிகளும் வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார். சின்ன பழுவேட்டரையர் இந்த கோரிக்கையையும் நிறைவேற்றினார். ஆனால் மனதிற்குள் இந்த பிரம்மராயன் ஏதோ சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறான். அவ்விதம் மூடு பல்லக்கில் வைத்து வரவழைக்கக்கூடிய உயர் குடும்பத்து பெண்மணி யார்? எதற்காக இங்கே வருகிறாள்? இதை எப்படியும் கண்டுபிடிக்க வேண்டும். இத்தகைய சந்தர்ப்பத்தில் தமையனார் இங்கே இல்லாமல் போய்விட்டாரே என்று அவர் மனம் சஞ்சலப்பட்டது. முதல் மந்திரி அனிருத்தரின் மாளிகைக்கு மூடு பல்லக்கில் வந்தது யார் என்று தெரிந்து கொள்ள இன்னொரு மனிதனும் ஆவல் கொண்டிருந்தான். அவன் வேறு யாரும் இல்லை, அனிருத்த பிரம்மராயனின் அருமை சீடனான ஆழ்வார்க்கடியான் தான். பெருமழை பெய்த அன்றைக்கு மறுநாள் காலையில் அனிருத்த பிரம்மராயர் ஸ்நானபானம், ஜபதவம், பூஜை, புனஸ்காரம் ஆகியவற்றை முடித்துக்கொண்டு மாளிகையின் முன் முகப்புக்கு வந்து சேர்ந்தார். மாளிகைக்கு ஃப்ரண்ட்டில் வரார். தம்மை காண்பதற்கு யார் வந்து காத்திருக்கிறார்கள் என்று சேவகனை பார்த்து கொண்டு வரச் செய்தார். காத்திருந்தவர்களில் ஆழ்வார்க்கடியானும் ஒருவன் என்று தெரிந்ததும் அவனை உடனே கூட்டி வரும்படி ஆக்ஞாபித்தார். ஆக்ஞாபித்தர்னா ஆர்டரிங். ஆழ்வார்க்கடியான் தன் குருநாதரின் முன்னால் விரைந்து வந்து பயபக்தி வினயத்துடன் நின்றான். திருமலை, போன காரியம் என்ன ஆயிற்று என்று அனிருத்தர் கேட்டார். குருவே, மன்னிக்க வேண்டும், தோல்வியடைந்து திரும்பினேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஒருவாறு நான் எதிர்பார்த்ததுதான். ஆதித்த கரிகாலரை சந்திக்கவே முடியவில்லையா? சந்தித்தேன் ஐயா. தாங்கள் சொல்லச் சொன்ன செய்திகளையும் சொன்னேன். ஒன்றும் பயனில்லை. இளவரசரை கடம்பூர் அரண்மனைக்கு போகாமல் தடுக்க முடியவில்லை. இளவரசர் இப்போது கடம்பூரில் தான் இருக்கிறாரா? ஆம் குருவே. சம்புவரையரின் மாளிகையில் அவர் பிரவேசித்ததை பார்த்துவிட்டுத்தான் வந்தேன்.
இளவரசருக்கு சம்புவரையர் ராஜா உபசாரம் செய்து வரவேற்பு அளித்தார். சுற்றுப்புறத்து மக்கள் காட்டிய உற்சாகத்தை வர்ணிக்க முடியாது. அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியதுதான். கடம்பூர் மாளிகைக்கு இன்னும் யார் யார் வந்திருக்கிறார்கள்? இளவரசருடன் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும் வந்திருக்கிறார்கள். இங்கிருந்து பெரிய பழுவேட்டரையர் இளையராணியுடன் வந்திருக்கிறார். இன்னும் நடுநாட்டையும் திருமுனைப்பாடி நாட்டையும் சேர்ந்த பல சிற்றரசர்களையும் அழைத்திருப்பதாக கேள்விப்படுகிறேன். திருக்கோவலூர் மலைமான் மணிமுத்தா நதி வரையில் இளவரசருடன் வந்து திரும்பி போய்விட்டார். திருக்கோவலூர் மலைமான் வந்து இவளுடைய தாத்தா, வானதியுடைய அப்பா. இல்லை வானதியோட அப்பா இல்லை, சாரி, சுந்தர சோழருடைய மாமனார். இவாளுக்கெல்லாம் வந்து 3 பேருக்கும் தாத்தா அவர். அதாவது ஆதித்த கரிகாலன், குந்தவை, அப்புறம் அருண்மொழி. அவள் 3 பேருக்கு, ராஜராஜ சோழன் தான் அருண்மொழி. அவள் 3 பேருடைய தாத்தா. அவர் தான் திருக்கோவலூர் மலைமான். மணிமுத்தா நதி வரையில் இளவரசருடன் வந்து திரும்பி போய்விட்டார். அந்த வீரக்கிழவன் சும்மா இருக்க மாட்டான். இதற்குள் சைன்யம் திரட்ட தொடங்கி இருப்பான். தெற்கே இருந்து கொடும்பால் ஒரு பெரிய வேளாண் பெரிய சைன்யத்துடன் வருவதாக கேள்விப்படுகிறேன். இந்த ராஜ்யத்துக்கு கேடு ஒன்றும் வராமல் கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். திருமலை, நீ வரும் வழியில் சோழ நாட்டு மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஏதேனும் காதில் விழுந்ததா? சின்ன இளவரசருக்கு நேர்ந்த கடல் விபத்தை பற்றியே அதிகம் பேசிக்கொள்கிறார்கள். பழுவேட்டரையர்கள் மீது ஒரே கோபமாயிருக்கிறார்கள். சிலர் தங்களையும் சேர்த்து குறை கூறுகிறார்கள். ஆம், குறை கூறுவதற்கு அவர்களுக்கு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. திருமலை, சீக்கிரத்தில் இந்த முதன் மந்திரி உத்தியோகத்தை விட்டுவிட வேண்டும் என்று எண்ணி இருக்கிறேன். குருவே, தாங்கள் அப்படி செய்தால் எனக்கும் விடுதலை கிடைக்கும். ஆழ்வார்களின் பாசுரங்களை நாடெங்கும் பாடி யாத்திரை செய்து ஆனந்தமாய் காலம் கழிப்பேன். எப்போது உத்தியோகத்தை விட்டுவிடப் போகிறீர்கள் ஐயா? ராஜ்யத்துக்கு விபத்து நேராமல் பாதுகாக்க வேண்டிய கடைசி ஒரு முயற்சியை செய்து பார்க்கப் போகிறேன். அது முடிந்ததும் விடப்போகிறேன். அது என்ன முயற்சி குருவே? அந்த முயற்சியில் மிக முக்கியமான முதற்படி ஏறியாகிவிட்டது திருமலை. உன்னால் வர முடியாது என்று நீ கைவிடப்பட்டு விட்ட ஒரு காரியத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன். அதில் வியப்பு ஒன்றும் இல்லை ஐயா. அது என்ன காரியமோ? ஈழத்தீவில் பித்து பிடித்தோல் போல் திரிந்து கொண்டிருக்கும் ஓர் ஊமை ஸ்திரீயை தேடி பிடித்து அழைத்து வரச் சொன்னேன் அல்லவா? உன்னால் அந்த காரியம் முடியவில்லை என்று திரும்பி வந்து கூறினாய் அல்லவா என்று அனிருத்தர் கேட்டார். ஆம் ஐயா, அந்த ஊமை ஸ்திரீ நேற்றிரவு நம் அரண்மனைக்கு அவளை கொண்டு வந்தாகிவிட்டது. ஆஹா, அதிசயம்! இதை எப்படி சாதித்தீர்கள்? சின்ன இளவரசர் தப்பி பிழைத்தாரா இல்லையா என்று தெரிந்து கொள்ள அந்த ஊமை பெண் கோடிக்கரைக்கு வருவாள் என்று எதிர்பார்த்தேன். வந்தால் அவளை பிடித்து கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பியிருந்தேன். நல்ல வேளையாக அவளை அதிக தொந்தரவு கொடுக்காமலே வந்துவிட்டாள். இந்த வேடிக்கையை கேள் திருமலை. திருவையாற்றிலிருந்து அவளை மூடு பல்லக்கில் வைத்து அழைத்து வரச் செய்தேன். இதற்காக பழுவூர் ராணியின் மூடு பல்லக்கியை வரச் செய்தேன். ஐயா, நேற்று மாலை பெரும் புயலும் மழையும் அடித்ததே. ஆம், அதனால் வழியில் தடங்கள் ஏற்பட்டது. எனக்கு கூட கொஞ்சம் கவலையாகத்தான் இருந்தது. நேற்று நள்ளிரவு நேரத்துக்கு பல்லக்கு வந்த பிறகுதான் நிம்மதியாயிற்று. ஓஹோ, நள்ளிரவு ஆகிவிட்டதா? தாங்களும் அத்தனை நேரமும் விழித்திருந்து வரவேற்பு அளித்தீர்களா? விழித்திருந்தேன், ஆனால் வரவேற்பதற்கு நான் போகவில்லை. வீட்டு பெண்களை விட்டே வரவேற்கச் செய்தேன். வெறிப்பிடித்தவளாயிற்றே. என்ன தகராறு செய்கிறாளோ என்று கவலையாகத்தான் இருந்தது. நல்ல வேளையாக அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. நன்றாக சாப்பிட்டு விட்டு உடனே உறங்கிவிட்டாள். திருமலை, உண்மையை சொல்லப்போனால் இன்னமும் அவளை பார்க்கும் விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. நீ இச்சமயம் வந்தது நல்லதாய் போயிற்று. குருவே, நானும் அந்த பெண்மணியை பார்ப்பதற்கு மிக்க ஆவலாக இருக்கிறேன். அப்படியானால் வா, அந்த புறத்துக்கு போகலாம். உன்னை ஏற்கனவே அவளுக்கு தெரியும் அல்லவா? நீ சின்ன இளவரசருக்கு வேண்டியவன் என்பதும் தெரியும். ஆகையால் உன்னிடமும் சிறிது சுகமாக இருக்கக்கூடும். குருவும் சீடனும் மாளிகையின் பின்கட்டுக்குச் சென்றார்கள். தாதிமார்களிடம் நேற்றிரவு வந்த பெண்மணியை அழைத்து வரும்படி அனிருத்த பிரம்மராயர் கட்டளையிட்டார். தாதிமார்கள் அந்த ஸ்திரீயை அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அனிருத்தர் அவளை பார்த்து திகைத்து போய் நின்றார். ஆழ்வார்க்கடியானின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது.